மின்சார தட்டுப்பாட்டை நீக்க அவசர நடவடிக்கை. முதல்வர் ஜெயலலிதா பேட்டி. அமைச்சர் மரியம் பிச்சை மறைவு சொல்லனா துயரமளிக்கிறது. கேப்டன் விஜயகாந்த் இரங்கல். கலைஞர் மகள் கனிமொழி ஜாமீனில் விடுவிக்கப்படுவாரா? வரும் திங்கட்கிழமை தீர்ப்பு. +2 தேர்வு மதிப்பெண் சான்றிதழ் நாளை விநியோகம். வேலை வாய்ப்பிற்கு அந்தந்த பள்ளிகளிலேயே பதிவு செய்து கொள்ளலாம். வணக்கம். விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் நிலவும் மின்சார தட்டுப்பாட்டை நீக்க உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாராள மின்சார விநியோகத்திற்கு புதிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டு விரைவில் மாற்றம் வரும் என்று குறிப்பிட்டார். பெட்ரோல் விலை உயர்வால் தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் நாடு முழுவதும் விலைவாசி உயர்ந்து மக்கள் சிரமப்படும் நிலை உள்ளது. எனவே பெட்ரோல் விலையை மேலும் உயர்த்திவிடக்கூடாது என்று செல்வி ஜெயலலிதா வலியுறுத்தினார். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுமையிலும் மக்கள் விலைவாசி உயர்வால் சிரமப்படுகிறார்கள். எல்லா பொருட்களின் விலைவாசி உயர்வுக்கும் மூல காரணம் பெட்ரோல் டீசல் விலை உயர்வுதான். ஆகவே மேலும் பெட்ரோல் விலை, டீசல் விலை, சமையல் எண்ணெய் விலை ஆகியவை உயரும் என்றால் அது மிகவும் கண்டனத்திற்குரியதாகும். அத்தகைய முடிவை கைவிடுமாறு மத்திய அரசை கேட்டுக்கொள்கிறேன். 2G ஸ்பெக்ட்ரம் ஊழலில் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை நீதித்துறை மீது மக்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறது என்றும் ஜெயலலிதா கூறினார். பள்ளி கட்டணங்கள் குறித்து செய்தியாளர்கள் கேட்டபோது இதில் அரசு சம்பந்தப்படவில்லை என்றும் பள்ளிகளுக்கும் பள்ளி கட்டண நிர்ணய குழுவிற்கும் பேச்சுவார்த்தை நடந்து வருவதாகவும் அவர் பதிலளித்தார். அவர்கள் விரும்பினால் அரசு அதில் தலையிடும் என்றும் அவர் குறிப்பிட்டார். +2 தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு நாளை மதிப்பெண் சான்றிதழ்கள் வழங்கும் போது வேலைவாய்ப்பிற்கும் அவர்கள் அந்த பள்ளிகளிலேயே ஆன்லைன் மூலம் பதிவு செய்து கொள்ளலாம். வேலைவாய்ப்பு பதிவிற்கான அட்டை அவர்களுக்கு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்தார். இந்த ஏற்பாடு தொடர்ந்து 15 நாட்கள் செயலில் இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். பள்ளி குழந்தைகளுக்கு லேப்டாப் வழங்குவது குறித்து கேட்டபோது இதுகுறித்து ஆளுநர் உரையில் அறிவிக்கப்படும் என்று ஜெயலலிதா கூறினார். சட்டமன்ற மேலவை தேவையில்லை என்று அதை அப்போதைய முதல்வர் எம்ஜிஆர் ரத்து செய்ததை செல்வி ஜெயலலிதா சுட்டிக்காட்டினார். எனவே மேலவை கூடாது என்பதுதான் இந்த அரசின் கருத்து என்றும் முதலமைச்சர் கூறினார். திமுக ஆட்சியில் சட்டவிரோதமாக பறிக்கப்பட்ட சொத்துக்களை மீண்டும் உரியவர்களிடம் ஒப்படைக்க தனது அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். திமுக ஆட்சி காலத்தில் அநியாயமாக மக்களிடமிருந்து பறிக்கப்பட்ட சொத்துக்களை, ஆக்கிரமிக்கப்பட்ட சொத்துக்களை, மக்களை அச்சுறுத்தி மிரட்டி பறிக்கப்பட்ட சொத்துக்களை எல்லாம் மீட்டு உரியவர்களிடம் அவை ஒப்படைக்கப்படும் என்ற வாக்குறுதி அளித்திருந்தேன். அந்த வாக்குறுதியை நிச்சயமாக நிறைவேற்றுவோம். அமைச்சர் மரியம் பிச்சை மறைவுக்கு தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், திருச்சி மேற்கு தொகுதியில் இருந்து வெற்றி பெற்று சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக பொறுப்பேற்ற மரியம் பிச்சை சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்க கார் மூலம் வந்து கொண்டிருந்தபோது கார் விபத்தில் சிக்கி உயிரிழந்தார் என்ற செய்தி கேட்டு அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்ததாக தெரிவித்துள்ளார். அவர் மாற்றுக் கட்சியில் இருந்தாலும் திரைப்பட விநியோகஸ்தராக இருந்தபோது அவரை நன்கு அறிவேன் என்றும் பழகுவதற்கு இனிமையானவர் என்றும் கேப்டன் விஜயகாந்த் குறிப்பிட்டுள்ளார். எவ்வித ஆர்ப்பாட்ட அரசியலும் செய்யாமல் அமைதியாக பணியாற்றி வந்த 61 வயது நிரம்பிய மரியம் பிச்சை அமைச்சர் பதவியை முழுமையாக அனுபவிக்க முடியாமல் மறைந்திருப்பது சொல்லனா துயரத்தை அளிப்பதாக கேப்டன் விஜயகாந்த் கூறியுள்ளார். அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் அதிமுக தொண்டர்களுக்கும் தேமுதிக சார்பிலும் தனது சார்பிலும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக கேப்டன் விஜயகாந்த் குறிப்பிட்டுள்ளார்.
விபத்தில் சிக்கி உயிரிழந்த அமைச்சர் மரியம் பிச்சையின் இறுதிச் சடங்கு இன்று மாலை நடைபெறுகிறது. திருச்சி மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சருமான மரியம் பிச்சை நேற்று காலை கார் விபத்தில் சிக்கி உயிரிழந்தார். திருச்சி சங்கிலியாண்டபுரத்தில் உள்ள வீட்டில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மற்றும் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் அஞ்சலி செலுத்தினார்கள். இதைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் மகேசன் காசிராஜன், மேயர் சுஜாதா உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இன்று மாலை இறுதிச் சடங்கு நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளன. ரஷ்யாவில் இருக்கும் அவரது மகன் வந்தவுடன் அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்படும். சிறுபான்மை இனத்தைச் சேர்ந்த மரியம் பிச்சை சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டதால் மீண்டும் அத்துறைக்கு சிறுபான்மை சமுதாயத்தைச் சேர்ந்தவரே நியமிக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ராணிப்பேட்டை எம்எல்ஏ முகமது ஜான் அல்லது ஆவடி எம்எல்ஏ அப்துல் ரஹீம் ஆகியோரில் ஒருவருக்கு அமைச்சர் பதவி கிடைக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. கருணாநிதியின் மகள் கனிமொழியின் ஜாமீன் மனுவை விசாரித்த டெல்லி உயர்நீதிமன்றம் விசாரணையை வரும் 30ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. 2G அலைக்கற்றை வழக்கில் கருணாநிதியின் மகள் கனிமொழி மத்திய புலனாய்வுத் துறையால் கைது செய்யப்பட்டு டெல்லி திஹார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். தன்னை ஜாமீனில் விடுவிக்க கோரி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் கனிமொழி தாக்கல் செய்த மனுவில் தன் மீது குற்றப்பத்திரிகையில் கூறப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தவறானவை, ஆதாரமற்றவை என்றும் முன்னாள் மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ராசாவுடன் நெருங்கிய தொடர்பு இருப்பதாக கூறப்படுவது தவறு என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் தன்னுடைய கணவர் வெளிநாட்டில் வேலை பார்த்து வருவதால் தன் மகனை தான் கவனிக்க வேண்டியது உள்ளது. எனவே மனிதாபிமான அடிப்படையில் தனக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்று கனிமொழி கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த மனுவை விசாரித்த டெல்லி உயர்நீதிமன்றம் ஜாமீன் மனு மீதான விசாரணையை வரும் மே 30ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டது. +2 மாணவர்களுக்கு நாளை மதிப்பெண் சான்றிதழ் வழங்கப்படும் என்று அரசு தேர்வுத்துறை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக அரசு தேர்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற +2 தேர்வை எழுதிய பள்ளி மாணவர்களுக்கும் தனித் தேர்வர்களுக்கும் மதிப்பெண் சான்றிதழ் நாளை வழங்கப்படும் என்றும், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு அவர்கள் படித்த பள்ளியிலும், தனித் தேர்வர்களுக்கு அவர்கள் தேர்வு எழுதிய மையங்களிலும் சான்றிதழ் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு +2 தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவ மாணவிகளும் அவர்கள் படித்த பள்ளிகளிலேயே வேலைவாய்ப்பிற்கு பதிவு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பதிவு செய்தவுடன் வேலைவாய்ப்பு அலுவலக பதிவு எண் அட்டை உடனடியாக வழங்கப்படும் என்றும், அந்த பணி நாளை முதல் 15 நாட்களுக்கு நடைபெறும் என்றும் அரசு தேர்வுத்துறை தெரிவித்துள்ளது. ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கில் திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ராசாவை 3 மாதமாகியும் சந்திக்காத கருணாநிதி தனது மகள் கனிமொழி சிறையில் அடைக்கப்பட்ட சில நாட்களிலேயே அவரை பார்க்க உடனடியாக டெல்லி சென்றது திமுகவினரிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் ராசா கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். திஹார் சிறையில் 100 நாட்களுக்கும் மேலாக அடைக்கப்பட்டுள்ள ராசாவை பார்க்க செல்லாத திமுக தலைவர் கருணாநிதி தனது மகள் கனிமொழி கைது செய்யப்பட்டதும் உடனடியாக டெல்லி சென்று அவரை சந்தித்துள்ளார். மேலும் கனிமொழியை ஜாமீனில் விடுவிப்பதற்காக ஸ்பெக்ட்ரம் விவகாரத்தில் ராசாவுக்குத்தான் முழு பொறுப்பு என்றும், கலைஞர் டிவியில் கனிமொழி ஒரு பங்குதாரர் மட்டுமே என்றும் வழக்கறிஞர் ராம்ஜெத் மலானி வாதாடியதும் திமுகவினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கட்சிக்காக பல ஆண்டுகள் உழைத்த ராசாவை குற்றவாளி ஆக்கிவிட்டு தனது மகளை விடுவிப்பதற்கான ஏற்பாடுகளை கலைஞர் செய்வதாக திமுக தலைவர்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். தனது மகளுக்காக டெல்லிக்கு ஓடோடி சென்றது திமுகவின் மூத்த தலைவர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. சட்டப்பேரவையில் புதிய உறுப்பினர்கள் நேற்று பதவியேற்றுக் கொண்டனர். ஆனால் சட்டமன்ற உறுப்பினர் பதவியேற்பு நிகழ்ச்சியை புறக்கணித்துவிட்டு டெல்லி சிறையில் உள்ள மகளை பார்க்க சென்றுவிட்டார். இது அவரை தேர்ந்தெடுத்து திருவாரூர் தொகுதி மக்களுக்கு செய்த துரோகம் என்றும் கருத்து நிலவுகிறது. கலைஞருக்கு எப்போதும் தனது சொந்த குடும்ப நலனே குறிக்கோள் என்று திமுகவினரை பேச ஆரம்பித்துவிட்டார்கள். ஆப்பிரிக்க நாடுகளுடன் இணைந்து செயல்பட இந்தியா விரும்புவதாக பிரதமர் மன்மோகன் சிங் தெரிவித்துள்ளார். பிரதமர் மன்மோகன் சிங் 6 நாள் பயணமாக எத்தியோப்பியா மற்றும் டான்சானியா நாடுகளுக்கு நேற்று சென்றார். எத்தியோப்பிய தலைநகரான அடிஸ் அபாபாவில் அவருக்கு சிறப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. விமான நிலையத்தில் எத்தியோப்பிய துணை பிரதமர் ஹைஸ் மரியம் பிரதமர் மன்மோகன் சிங்கை வரவேற்றார். பின்னர் அங்கு நடைபெற்ற ராணுவ அணிவகுப்பு மரியாதையையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அங்கு செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர், இந்தியா ஆப்பிரிக்க நாடுகளுக்கிடையேயான நட்புறவு வளர்ச்சி பாதையில் புதிய பரிமாணத்தை உருவாக்கும் என்ற நம்பிக்கை தெரிவித்தார். ஆப்பிரிக்கா நாட்டு அரசுகளுடன் இணைந்து செயல்பட விரும்புவதாகவும் அவர் கூறினார். இன்று அடிஸ் அபாபாவில் நடைபெறும் ஆப்பிரிக்க யூனியன் நாடுகளின் மாநாட்டில் பிரதமர் கலந்து கொள்கிறார்.
அப்போது சோமாலிய கடற்கொள்ளையர்கள் பிரச்சினை, ஐநா சபை சீர்திருத்தம் உள்ளிட்டவை குறித்து ஆப்பிரிக்க நாட்டு தலைவர்களுடன் பிரதமர் மன்மோகன் சிங் ஆலோசனை நடத்துகிறார். ஐஐடி, ஐஐஎம் நிறுவனங்கள் சர்வதேச தரத்துக்கு இணையாக இல்லை என்று மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் ஜெய்ராம் ரமேஷ் குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஐஐடி, ஐஐஎம் கல்வித்தரம் சிறப்பாக உள்ளது என்று குறிப்பிட்டார். அதே நேரத்தில் சர்வதேச தரத்துக்கு இணையாக இல்லை என்று ஜெய்ராம் ரமேஷ் சுட்டிக்காட்டினார். ஐஐடி மையங்களில் குறிப்பிடத்தக்க ஆராய்ச்சி ஏதேனும் உருவாகியுள்ளதா என்று கேள்வி எழுப்பிய அவர், இதிலிருந்தே சர்வதேச தரத்துக்கு உயரவில்லை என்பதும், அங்குள்ள ஆசிரியர்களின் போதிக்கும் திறன் உயரவில்லை என்றும் அவர் கூறினார். ஜாம் நகரில் ரிலையன்ஸ் நிறுவனத்துடன் இணைந்து உலக தரத்தில் புதிய ஆய்வு மையம் தொடங்கப்படும் என்று அவர் கூறினார். ஆனால் இது அரசு முறைப்படி இல்லாமல் மாணவர்களை கவரும் விதத்தில் அமையும் என்றும் ஜெய்ராம் ரமேஷ் தெரிவித்தார். மத்திய அமைச்சர் ஜெய்ராம் ரமேஷ் மும்பை ஐஐடியில் படித்து பட்டம் பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தலைப்புச் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உங்கள் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம்.